திரு ஐயனார் அவர்கள். பேரன்பான உறவுகளே, ஆங்காங்கே கடைகள் ஓரம் கூடி நிற்கும் திமுகவின் அன்பு சொந்தங்களே, ஏதோ இவர்கள் இந்த சின்ன பசங்க ஓரமா ஒரு கூட்டத்தை போட்டு ஏதோ பேசிட்டு கடந்துட்டு போயிடுவாங்க என்று நீங்கள் வழக்கம் போல எண்ணக்கூடும். ஆனால் இது போன்ற பிள்ளைகள் தான் நாங்கள் புதிய மாற்றத்தை இந்த தளத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது திருவிக நகர் தொகுதி. இந்த திருவிக நகர் தொகுதி 75% தாழ்த்தப்பட்ட மக்களால் நிரம்பிய தொகுதி. இது தனி தொகுதி. இந்த தொகுதி கிட்டத்தட்ட இந்த தொகுதியோட பெயர் மாறி இருக்கலாம், ஆனால் இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே மண்ணில் இந்த இடத்தில் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து சென்னையில் இங்கிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் 2 கிலோமீட்டர் கிடையாது, இங்கிருந்து எழும்பூர் ரயில் நிலையம் 3 கிலோமீட்டர் கிடையாது, இங்கிருந்து மெரினா கடற்கரை 5 கிலோமீட்டர் கிடையாது. அப்படியா உள்ள மத்தியில் உள்ள இந்த இடத்தில் கழிவறை வசதி கூட இல்லாத என் அடித்தட்டு மக்கள், பூர்வகுடி மக்களை வைத்துக் கொண்டிருப்பதுதான் இந்த திமுக. காந்தி நகர் என்னும் ஊரில் இன்னும் கழிவறை கிடையாது, கழிப்பறை கிடையாது. கழிப்பறை வசதி இல்லாமல் எங்கள் அக்கா தங்கச்சி அம்மாக்கள் எல்லாம் இருட்டில் போக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதே இந்த திருவிக நகரில் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே மிக உயரமான கட்டிடத்தை கொண்டு வந்து, SPR கட்டிடத்தை கொண்டு வந்து, தடையில்லாத மின்சாரத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து, தடையில்லாத குடிநீரை கொடுத்து, ஒரு பக்கம் உலகத்தின் மிக பணக்கார குடியிருப்பாக இங்கு திருவிக நகரில் ஒரு குடியிருப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. காலங்காலமாக அதே 10க்கு 10 வீட்டில் தலைமுறையாக அதே இடத்தில் கழிவறை வசதி இல்லாமல் இந்த பக்கம் ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு உறவுகளே, இதுதான் திராவிட அரசியல் சாதனை. SPR சிட்டி கொடுத்த பணத்தில் தான் இந்த மாவட்ட செயலாளர் சேகர் பாபுக்கு அங்க நீண்ட செங்கல் முனைச்சுதான் சேகர் பாபுக்கு ஊடு கட்டி கொடுத்தா SPR அந்த நிறுவனத்தினர். சேகர் பாபுன்னா அங்க போயிட்டு வாங்கின MLA சம்பந்த மந்திரி சம்பளத்தில் ஊடு கட்டினாரா? 2 முறை இந்த தொகுதியின் MLA அந்த தாயகவிக்கு ஏன் சீட்டு தரல? தாயகவிக்கு சீட்டு கொடுத்தா அந்த தொகுதி தோத்து போடுன்னு உளவுத்துறை சேகர் பாபு டேபிள்ல வைக்குது. யாரடா கூப்பிடனா? எங்க தொகுதியில் 5 வருஷமா ஒன்றுத்துக்கு எழும்பூர் தொகுதியில நல்ல கர்மாண்டமா KS ரவிச்சந்திரன், அவனுக்கு அடுத்த முறை MLA சீட்டு தரலன்னு சேகர் பாபு கதவை திறந்து சேகர் பாபு வீட்டு வாசல கையில் வந்து KS ரவிச்சந்திரனுக்கு இந்த முறை இங்க திருவிக நகரை கொடுத்துருக்காங்க. எதிர் சோறு எழும்பூர் தொகுதி அங்க புடுங்காதவரு இங்க திருவிக நகர் புடிங்கிட போறாரு. நீங்க ஓட்டு போட போறீங்களா? அந்தாண்ட பக்கம் கொள்ளையடிச்சான், 5 வருஷமா கொள்ளையடிச்சான், திருட்டு பையன், ஒன்னா நம்ம திட்டு பையன் இந்த KS ரவிச்சந்திரன், அவன் திருவிக நகர் வந்திருக்கான். அவனை MLA போறீங்களா? அந்த அவனால பாதிக்கப்பட்ட எங்க தொகுதியை நாங்க வந்திருக்கோம், எங்க இப்ப நாங்க வந்திருக்கோம். அந்த ஐயோக்குன இந்த தொகுதியில இருந்து விரட்டடி. ஏன்னா எழும்பூர்ல உன்னைய கிழிக்காத நாயே இந்த தொகுதியில வந்து கிழிக்க போறேன்னு விரட்டடி. ஒருவேளை உங்க வீட்டான வந்தாருன்னா நீங்க 5 வருஷமா எழும்பூர் தொகுதியில வேட்பாளர் இருந்தீங்களே, அதனால வெள்ளையடிக்க கொடுங்க. நான் எழும்பூர் தொகுதியில இந்த 5 வருஷம் ஆண்டுல நான் வருஷம் இந்த 3 கோடியில எழும்பூர் தொகுதியில இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்தேன்னு அவங்ககிட்ட பட்டியலை கேளுங்க. ஒண்ணு கூட கொடுக்க மாட்டான் அயோக்கிய பையன். இந்த அயோக்கிய பையனுக்கெல்லாம் இந்த பெரிய அயோக்கிய பசங்க இந்த ஓட்டு கட்டி வரானுங்க. திருப்பம் நாங்க காலகாலமா திமுக இருந்தோம், திமுக ஓட்டு போட போறீங்க. திமுக காரன் எப்படி சம்பாதிக்கலான்றதுதான் பட்டியலை போட்டு பார்த்துருக்கிறான். நாங்கள் வந்தால் காந்தி நகரில் அடுத்த 5 ஆண்டில் அடுக்குமாடி குடியிருப்பு கொடுப்போம். பட்டா இல்லாத வஉசி நகர், சாஸ்திரி நகர் இந்த பகுதியெல்லாம் நாங்கள் வந்து பட்டா கொடுப்போம் என்று உறுதி அளிப்பாங்களா? உறுதி அளிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல அடர்த்தியான மக்கள் வர்றாங்க. இந்த இடத்தோட சென்னையோட மூல பொருளாதாரம் மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி மூல பொருளாதாரமே இங்கதான் இருக்கு. எங்க அண்ணன் சொன்னது போல இந்த ஆடு மாடு அரசு பணின்னு சொன்னது போல அது உரிமையானா இந்த தொகுதியோட மக்கள் இந்த ஆட்டு தொட்டி மாட்டு தொட்டில இருக்கிறவன், அங்க கறி வெட்டுறவன், என் இஸ்லாமிய சகோதரர் எல்லாம் அரசு உரிமையாக்குவான். இதுதான தற்பாது பொருளாதார இந்த சந்தைக்குள்ள வந்துடும். ஆடு மேய்க்க மட்டும் இல்ல, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வெட்டுனா அது அரசு குடும்பம். மாட்டுக்கறி வெட்டினா அரசு அதிகாரி வந்து அதை ஆய்வு செய்து தடைக்கு அனுப்புறானா? அதை ஆய்வு செய்யறவன் அரசு அதிகாரியா இருக்கும் போது அதை அடக்கிறவன் அரசு அதிகாரியா இருக்க கூடாது. படிச்சவன் வைன் ஷாப்ல பாட்டில் விற்கலாம்,
ஆனா இந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் வந்துடக்கூடாது. இதை பேசினா ஏழனம் கேலி கிண்டல் பேசிட்டு காலங்காலமா நீங்க வாக்களிச்சு இந்த நாட்டை நாசனமாக்கிறீங்க. எங்க வேட்பாளரை ஆதரிக்கிறதுக்காக அண்ணன் ராஷ்டிரிய ஜமாத் ராஷ்டிரிய உலமா கமிட்டியின் தலைவர் அண்ணன் அக்ரம் கான் அவர்களை அழைக்கிறோம். அண்ணா இங்கே நின்றுட்டீங்க, வந்துருங்க. வந்துட்டாரா? பாலில்ல அதில் அப்போ நம்ம என்ன போறோம், ஒரு மாற்று அரசியலை நம்ம வந்து உருவாக்க இங்க களத்தில் நிற்கிறோம். இந்த மாற்று அரசியல் உருவாக்குறதுக்கு எளிய பிள்ளைகிட்ட பணம் இல்லை. அப்போ பணம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த கூட்டம் எப்படி இருக்கும், இந்த இடத்துல இருந்து அந்த மூணை வரைக்கும் நாற்காலி போட்டி ஏற்றிருப்போம். அப்போ இந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முன்பாக எல்லாரையும் இந்த ஏழை வீட்டில் யார் யாரு இந்த வளர்ச்சி திட்டம் இல்லாம இருக்காங்களே, என் அடித்தட்டி எங்க அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்கல்ல, வீட்டில் நாளைக்கு சாப்பாடு வழி இல்லாம இருக்காங்களே, அவங்க எல்லாரும் 200 300 இங்க கூட்டி வந்து நிப்பாட்டி அவங்க கிட்ட கைத்தட்டலை வாங்கிட்டு அவங்களோட ஓட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து துண்டை போட்டு போறதுதான் இந்த திமுக பசங்க. அப்போ இந்த தொகுதியில வேட்பாளர் நிக்கிற ஜெயச்சந்திரன் அவர் ஒரு கல்வியாளர், பள்ளிக்கூடத்துல வாதியாரா நிக்கிறாரு. அப்ப மாணவர்களுக்கு எப்படி இந்த கல்வியினை சொல்லி தரும்போது ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாங்களோ அது போல இந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக இருப்பார். மாற்று அரசியல் என்பது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் 2016 தேர்தலில் ஒரு புரட்சி உருவாக்கினார். அப்பொழுது ஆர்கே நகரில் இதுவரை 3ஆம் பாலின் திருநங்கைகளுக்கான எல்லோரும் வந்து அது வந்து பேர் எடுத்துருவோம் திமுக. அது மாதிரி நீங்க சொல்லாதீங்க, அவங்க வந்து திருநங்கைன்னு சொல்லிடுங்க, நாங்க தான் பேர் வச்சேன்னு சொல்லிடுவான். அப்புறம் வந்து விதவைன்னு சொல்லாதீங்க, டைம் என்று சொல்லுங்க. ஆனால் பேர்கள் எல்லாம் வைத்தான், அந்த உயிர்களுக்கு சோறு வைக்கல. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லை, இந்திய அரசியல் வரலாற்றில் திருநங்கைகளுக்கும் இந்த இடத்தில் வாய்ப்பளித்து அவர்களும் எங்களோடு சமமாக நின்று இந்த எல்லா தேர்தலிலும் எங்களுக்கு அவர்களுக்கும் வாய்ப்பளித்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் வேளையிலே வில்லிவாக்கம் தொகுதியிலே பெரும் புரட்சியாளராக எங்க அக்கா ரோசினி அவர்கள் போட்டியிடுகின்றார். வில்லிவாக்கத்தில் ஆதிவார்த்தினா ஹீரோ இல்ல, வில்லிவாக்கத்தில் எம் கே மோகன் பையன் ஹீரோ கிடையாது. வில்லிவாக்கத்தில் ஹீரோ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரோசினி தான் ஹீரோ. அப்போ பெண்களுக்கு இவர்கள் பேசுகின்ற இந்த சமூக நீதி, இவர்கள் இந்த பெண்கள் நீதி பேசுவதற்கு அந்த பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும் போது யார் தெரியுமா தருவாங்க? கருணாநிதி பொண்ணுகளை கனிமொழி அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு நாங்க பெண்களுக்கு சீட்டை கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்டா அண்ணாட ஊர்ல இருக்கிற பொண்ணுக்கு தர மாட்டாங்க வாய்ப்பை, தான் வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு வெளியே வந்து சமூக நீதி திமுகன்னு பேசுவான். ஆனா எங்கன்னா அப்படி இல்ல, 234 தொகுதி 117 சரிசமம். என் அக்கா தங்கச்சிக்கு நான் சரிசமம் வாய்ப்பை தருவேன், நான் தராம இந்த மண்டல யாரா தருவேன் சொல்லிட்டு சரிசமமான வாய்ப்பை பெண்களுக்கு வாய்ப்பளித்து இந்த களத்தை நாங்கள் நிற்கின்றோம். எவருடன் கூட்டணி வைக்கவில்லை. சாதிக்கு ஒரு கட்சியை தொடங்கி நாங்க சாதியில அம்பேத்கர் பேரை சொல்லி, தாத்தா ரெட்டைமலை பேரை சொல்லி, தாத்தா அயோத்தி பண்டிதாசன் பேரை சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தின் தலைவராக உருவாக்கி அறிவாலயத்தில் போயிட்டு ஸ்டாலின் காலில் விழுந்து 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்கும் அடக்கு வைக்கிறத எங்க அண்ணன் கிடையாது. மதத்தை வச்சு நாங்கள் இந்த மதத்துக்கான தலைவர் என்று, நாங்கள் மதத்துக்கான சமூக சேவர் என்று தன்னை காட்டிக்கொண்டு அறிவாலய வாசல் கருணாநிதி தான் இஸ்லாமியர் பாதுகாப்பு என்று சொல்ற கூட்டம் நாங்கள் கிடையாது. இஸ்லாமியரை சிறுபான்மை என்றால் செருப்பால் அடிவாங்க முதலில் இந்த தமிழ்நாட்டு அரசு சொல்லுது. எங்களோட சீமான் என் சகோதரன் எப்படி சிறுபான்மை, கருணாநிதி சிறுபான்மை, ஜெயலலிதா சிறுபான்மை, எம்ஜிஆர் சிறுபான்மை, யார் அத்த சொன்ன எப்படி சிறுபான்மை இந்த மண்டியில் முதல் கேள்வி எழுப்பது எங்களோட சீமான். இந்த புரட்சி எல்லாம் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தெரியாது. வந்தா பிகிலட்சுக்கு போறது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு ரசிக்கிற கூட்டம் இங்க இருக்குதுல, இந்த ரசிகர் இந்த கூட்டத்தை இந்த பைத்தியத்தை எப்படி தெரிய வைக்கிறது? எப்படி மதுக்கடைகளை திறந்து இருக்கிற 75% ஆண்களை அந்த மதுக்கு அடிமையாக்கி கொண்டு வீட்டுக்கு போல அதே கலாச்சாரம் இந்த சினிமா மோகம்
விஜய் வந்தா வந்துக்கு கீழ்ச்சிடுவாரு, விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடு, விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடு. முதல்ல ஒரு களத்துக்கு வருவேன், தான் யார் என்பதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். தான் எப்படி என்பதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தலே வரல, பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அதுக்குள்ள இவன் காதில கூட்டுக்குன்னு சீமத்துக்கு போறா. இவன் எப்படி நல்ல தலைவனா இருப்பான்? உங்களுக்கு கேள்வி இல்ல, புத்தி இல்ல. ஒரு தலைவன் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். மனைவி கேஸ் கோர்ட்ல ஒண்ணு நிக்குது, உனக்கு ஒண்ணு தீர்ப்பு வரல, அப்ப அந்த பெண்ணோட மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அது ஒரு அவ்வளவு பெரிய ஒர்த்து கிடையாது. 25 வருஷமும் கூட குடும்பம் நடத்திய பொண்டாட்டிய ஒர்த்து இல்லைன்னு சொல்ற அவன், நம்ம ஓட்டு போட்டு தோத்துக்கலாம், இந்த மக்கள் எனக்கு ஒர்த்து இல்லைன்ட்டு கம்முன்னு இப்ப ஆசையில வீடு கிளம்பி போயிடுவான். அவனுக்கு தோல்வியை சந்திக்கவே முடியாது. இந்த மக்களுக்காக எப்போதும் களத்தை நிற்கவும் முடியாது. மக்களை கூட்டி அவன் ரசிச்சு அவன் ஒரு ரசிக பைத்தியம். அந்த பைத்தியத்தை ஓட்டு போட போறீங்க, போயிட்டீங்களா? நீங்க நாம் தமிழ் ஓட்டு போறது நாங்க எப்போதும் கெஞ்சல, நீங்க போட்டா போடு, போடலாம் போங்க எங்க அண்ணன் சொல்வாரு. ஆனா எங்களை விட்டா இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுற ஒருத்தந்து கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது. உண்மையை நேரிமா உங்களை நாங்க உங்களுக்கு நேசிக்கிறது ஒரே கட்சி நாம் தமிழ். நீங்கள் கைவிட்டாலும் நாங்கள் தேர்தலை தோத்தாலும், ஆனா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பிரச்சனைனா முதல்ல களத்து வருது நாம் தமிழ் கம்மியாட்டிப்போம். பெரிய வெள்ளம் நாங்க சொல்லி கட்டக்கூடாது. பெரிய வெள்ளம் தமிழகம், பெரிய வெள்ளம் சென்னையில, பெரிய வெள்ளம் 2014 பெரிய வெள்ளம் வரும்போது புளியாந்தோப்புல வரும்போது எங்களன்னு சீமான் ஓடிக்கொண்டு இங்க இருக்க அக்கா தரிசனம் பார்த்து ரொட்டி பிஸ்கட் பால் என்ன குடின்னு ஓடாது. இப்போ இந்த பெரிய வெள்ளம் வரும்போதும் அப்படிதான் ஓடிதான் பார்த்தாரு. ஆனா அது ஓட்டுக்காகவா? இல்ல, அது எங்க உரிமை, எங்க அண்ணன் தம்பி எங்க ஆத்தால கஷ்டப்பட்டு ஓடியாந்தோம். அப்படி ஓடியாந்து நாங்க அரசியல் செய்யல. ஆனா திமுக வந்தா, அதிமுக வந்தா ஸ்டிக்கர் அடிச்சோம். ஜெயலலிதா படத்தையும் கருணாநிதி படத்தையும் அந்த குடும்பத்துக்கான ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்தா. நாங்க எங்க உழைப்பு நாங்க போட்டு எங்களால முடிந்த 500,000 போட்டு எங்க மக்களுக்கு களத்துல நின்னோம். நீங்கள் எங்களை கைவிட்டாலும் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம், நேசிப்போம். வர தேர்தலை நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம், மறந்து விடாதீர்கள். காலம் நமக்கு கொஞ்சம் கையில கொடுக்கும், காட்டும், அதை நீங்க தற்காத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை நீங்க வலிமைப்படுத்துங்க. வர தேர்தலில் நீங்க எங்க இருக்கிற எழும்பூர் தொகுதியிலே எங்க தந்தை சரண்யா இம்ரான் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலும், வில்லிவாக்கத்தின் சூப்பர் ஸ்டார் எங்கள் அக்கா ரோசினி அவருக்கு வில்லிவாக்க விவசாய சின்னத்துக்கும், இங்க ஜெகதீச்சந்திரனுக்கு விவசாய சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.